மக்களே, இன்றைக்கி நான் ஒரு சுட சுட செய்தியை நான் கொண்டு வந்திருக்கிறேன். அது என்னென்னா கேம் பிளே ஆஃப் GTA San Andreas தான். ஆல்ரெடி பார்ட் 1 வரைக்கும் நான் முடிச்சிருக்கேன். இது பார்ட் 2. பார்ட் 1 வேணும்னா போய் பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள், அப்போ தான் கண்டினியூஷன் தெரியும். ஸோ வந்து இங்கேருந்து நான் ஸ்டாப் பண்ணி போயிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து கன்று, அதாவது மேலே தெரியுதா பிஸ்டல் எடுத்தேன். அப்புறமேட்டு ஒரு SMG எடுத்தேன். அப்புறமேட்டு இந்த ஸ்ப்ரே கேன் அவங்களே தான் இருந்தது, இல்லை அந்த மிஷின்ஸை பண்ணும்போது கொடுத்தாங்க, அவ்வளோதான். இந்த நக்கல் வந்து எங்கே எடுத்தேன்னு நான் சொல்கிறேன். கரெக்டாக இந்த பாயிண்டில் வந்து பார்த்துங்க. நான் இன்னும் மிஷின்ஸ் நான் முடிச்சுட்டு வந்து கூட காட்டுறேன். தெரியுதா, இங்கே இருக்குல்ல, இதை எடுத்துக்கலாம். அங்கங்கே ஸ்பான் ஆகும். அதே மாதிரி தான் பிஸ்டலும் SMGயும் எடுத்தேன். அப்புறமேட்டு இந்த கத்தி வந்து எப்படி கிடச்சதுன்னா, நான் ஒருத்தனை கொல்லும் போது இந்த மாதிரி ரோட்டில் போகிறவங்கள கொல்லும் போது நான் எடுத்தேன். அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் எடுத்தேன். அப்புறமேட்டு நான் அந்த ஸ்பான் ஆகிற லொக்கேஷன்ஸ்லாம் அதுக்குன்னு ஒரு வீடியோ வேணும்னா கூட சொல்லுங்கள், போடுறேன். இப்போ நான் இந்த வீடியோவில் என்னால் போட முடியும்னா தெரில, அந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு. சரி, நான் முடிஞ்ச அளவு போடுறேன். ஓகே, வாங்க உள்ளே போகலாம். ஓகே, எப்போ பார்த்தாலும் இவங்க சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதோட ஸ்டோரின்னு ஒரு வீடியோ மேக் பண்ணலாமான்னு சொல்லுங்கள் காய்ஸ். நீங்கள் சொல்கிற மாதிரி தான் என்னால் பண்ண முடியும். ஸோ அப்படியே கூட போகலாம். ஏன்னா வந்து அந்த ஸ்டோரி வந்து அது ஏதோ 72 ஹவர்ஸோ ஏதோ 10 மணி நேரமோ அந்த மாதிரி சொன்னாங்க. பெருசு தான், லென்த்து தான். ஸோ அதனால் ஒரு வீடியோலாம் சொல்ல முடியாது. பார்ட் 1, அதுக்கு பார்ட் 1 பார்ட் 2 மாதிரி நான் சொல்கிறேன். அப்புறமேட்டு வீடியோ பார்த்துட்டுருக்கிறவங்களாம் லைக் இன்னுமே பண்ணலன்னா லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நான் அனுப்புகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தேடி டான்னு டோர் பெல் அழுத்தி வரும். ஸோ வாங்க போகலாம். ஓகே, காரில் ஏறுங்க. லொக்கேஷன் கிட்டே தான் இருக்குது போட்டிருக்கு, இங்கே தான் இருக்குது. ஸோ ஓகே வந்துட்டோம். ஓகே, அதாவது இந்த மிஷினோட மெயின் கான்செப்ட் என்னென்னா, அதாவது வந்து க்ரூவ் ஸ்ட்ரீட் வந்து இவன் வந்ததுக்கப்புறம் தானே இப்போ திரும்பி கேங்காக வந்தாங்க. அதுக்கு முன்னாடிலாம் வந்து எல்லாருமே காசுக்காக வந்து எந்த கேங்கில் வேணாலும் சேர்ந்துட்டாங்க. காசுக்காக பாலாஸ் கேங்லேயும், காசுக்காக வேகாஸ் கேங்லேயும் சேர்ந்துட்டாங்க. அதனால் இப்போ அதை வந்து தடுக்கிறாங்க. அதான் இந்த மாதிரி வந்து பேசி, என்னடா மச்சாங்களா, என்னடா நண்பர்களா, எங்களை விட்டு பிரிஞ்சு காசுக்காக நீ என்ன வேணால் செய்ய ஆரம்பிச்சிட்டே, அந்த மாதிரி பேசுகிறாங்க. அதனால தான் நம்ம இவனுக்கு ஒருத்தன் காசு கொடுப்பான்ல லீடர்னு, அவனை போய் வெட்டிட்டோன்னா அதுக்கு மேலே இவனுக்கு எங்கேருந்து காசு வரும். அதனால் இவங்க சேர மாட்டாங்கல்ல, அப்புறம் திருப்பியும் க்ரூவ் ஸ்ட்ரீட் தானே வரணும். அதனால் இந்த பிளானை போடுவாங்க. அதுதான் இந்த மிஷனோட கான்செப்ட்டு. ஸோ அதை நான் சும்மா அவுட்லைன் மாதிரி சொன்னேன். கேம் பிளே வந்து நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன், அவ்வளோதான். ஸோ அதனால் நான் வந்து அந்த கான்வர்சேஷனை சொல்லாமல் இருக்கிறதுக்கு மன்னிச்சுங்க. நான் அந்த கான்செப்டை சொல்லிட்டேன்ல, அது வரைக்கும் போதும்ல. ஓகே, தட்ஸ் இனஃப். ஐ திங்க் that's enough. ரொம்ப ஓவராக பண்ணுறானுங்க. காசு தான் எங்களுக்கு முக்கியம், நீங்களாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓவராக பண்ணுறானுங்க. பார்த்துக்கலாம்டா. ஓகே, இப்போ அங்கே ரெட் கலர் மார்க் தெரியுதுல்ல, அங்கே போனோம். போயிட்டு அவன் நான் என்னன்னு பார்த்துடலாம். ஃபுட் அட மாப்பிள்ள, டே அங்கேயே இருக்கிறியாடா, வாடா காரில் வந்து ஏறுறா. ஏறத்துக்கே 10 மணி நேரம் பண்ணுவான் போட்டிருக்கு. அப்புறம் விட்டுட்டு போகாமல் என்ன பண்ணுவாங்க? ஏண்டா, நீ வந்து ஏறத்துக்கே 10 மணி நேரம் பண்ணுற, அப்புறம் என்னடா பண்ணுறது? ஸோ அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கறது லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா பண்ணிடுங்க. ஓகே, அதான் இவங்க தான் லீடரு. இப்போ நம்ம அவங்கள தான் போய் அடிக்க போகிறோம். இப்போ ஆல்ரெடி நான் பிஸ்டலில் இருந்தனால நான் ஈஸியாக அடிச்சிருவேன். ஆனால் பிஸ்டல் இல்லாதவங்க என்ன பண்ணுவீங்க? அதனால் நான் வந்து
நான் இந்த நக்கிள்ஸை வச்சு அடிக்கிறேன், இல்லைன்னா கத்தி வச்சு அடிக்கிறேன், சரிங்களா? இல்லைன்னா நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் இந்த கன்னை எடுத்துகிட்டு கூட நீங்கள் மிஷினுக்குள்ளேயே வரலாம், அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஏய் எங்கடா ஓடுற? என்னடா என்னை பார்த்துலாம் பயந்து ஓடுறீங்களேடா? ஏன்னா புலியா? ஐயோ என்னடா புலி சுற்றுது? 2 பேர் தான். இது வந்து டுட்டோரியல் மாதிரி கொடுக்குறனால அவ்வளோ பேர் தர மாட்டாங்க. அதனால் ஈஸியாக நக்கிள்ஸ் வச்சு அடிச்சிடலாம். அதுக்கு தான் 2 பேர் கொடுத்துருப்பாங்க போட்டிருக்கு. நான் ஆனால் இதே கன்னுன்னா 3 அடி டக் 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 அவ்வளோதான். க்ரீனு, எல்லோ, அப்புறமேட்டு ரெட்டு, இந்த 3 வந்ததுன்னா அவ்வளோதான், செத்துருவோம். ஓகே வாங்க போகலாம். போலீஸ் வர வந்துருச்சு. ஆக்சுவலாக காய்ஸ் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஐயோ டேய் சீக்கிரம் ஏறுறா. போலீஸ் வர வந்து என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா பஸ்டட் தான்டா வரும். என்னடா பண்ணுவேன்? பொறுமையாக வந்து இறங்கிட்டு இருக்கிறாங்க, ஏறிட்டு இருக்கிறாங்க. வெறுப்பேத்துறானுங்க. இப்போ வேற எங்கே போகணும்? அடுத்தது எங்கடா போகணும்? இங்கே தானே இறங்கணும். ஓ இது பிக் ஸ்மோக்கு வீடு நான் நினைக்கிறேன். எல்லாம் போட்டிருக்கு. பிக் ஸ்மோக்கோட வீடு இதா? சி பிக் ஸ்மோக் வீடுங்கிறேன். இது பாலாஸ் கேங்கோட வந்து இது. ஸோ வந்துட்டோம். வந்து அடிச்சு நான் கன்னை வச்சு தான் கைஸ் சுட முடிறேன். தப்பாக நினச்சிக்காதீங்க கைஸ். நான் உங்களுக்கு அந்த ஸ்பான் ஆகிற ஏய் எவ்வளோ நேரம் அடிப்பேன்? காசெல்லாம் எடுத்துப்போம். காசு வராதா? ஏண்டா பேட்டு கொடுக்குறீங்க, காசு கொடுக்க மாட்டீங்களாடா? என்னடா பண்ணுறீங்க? இந்த கன்னை எங்கே இருந்துன்னு எங்கே எடுத்தேன்னு நான் சொல்கிறேன் இப்போது. அதாவது நான் இப்போதைக்கு வாயில் சொல்கிறேன். எங்கே எடுத்தேன்னா சிஜே வீடு அங்கேயே இருக்கும்ல, அது அப்படியே. டேய் நீ ஏறவே மாட்டியாடா? ஏறி தொலைடா. ஏறா. டேய் எங்கடா போகிற? வண்டியில் ஏறினா எங்கெங்கேயோ போய் சுற்றிட்டு இருக்கிறாங்க கைஸ். அப்புறம் இதில் என்னது ஈஸ்டர் எக்கு, அப்புறமேட்டு நிறைய இந்த மாதிரி பல இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த கேமில். பார்க்க வந்து ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஓப்பன் வேர்ல்டு கேம் தான் இருந்தாலுமே நிறைய இதில் அடங்கியிருக்கு. சொல்ல போனோம்னா டார்க் சீக்ரெட்ஸு, மிஸ்ட்ரீஸு, அப்புறமேட்டு ஒரு சில எப்படி சொல்கிறது ரெஃபரன்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் வேணும். அந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு வீடியோ வேணும், ஜிடிஏ சான் அண்ட்ரஸை நான் அப்படியும் பார்ப்பேன், எனக்கு அந்த மாதிரி வீடியோ கொடு அப்படின்னு கேட்டிங்கனாலும் நான் கொடுக்குறேன் கைஸ். உங்களுக்காக நான் பண்ணுறேன். அதுக்கெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், லைக்கு, ஷேர், சப்ஸ்கிரைபு, அவ்வளவே தான். ஓகே மிஷன் ரெஸ்பெக்ட் ட்ரைவ். இந்த இது பேர் ட்ரைவ் தாவா ட்ரூவா என்னடா பேர்? டே 2 பேரும் அடிச்சுட்டே தான் இருப்பீங்களாடா? ஸ்வீட்டும் இந்த பிக் ஸ்மோக்கும் அடிச்சுட்டே இருப்பாங்க போட்டிருக்கு. ஓகே இந்த மிஷின் எனக்கு நல்லாவே தெரியும். இந்த பிக் ஸ்மோக்கு தீனி ராமான்னு நம்மளுக்கு எல்லாத்தையுமே தெரியும். ஆனால் இவ்வளோ தீனி ராமான்னு நம்மளுக்கு தெரியாது. ஏங்க என்னது 2 ரூபாய்க்கு சாப்பிட்லாம், 5 ரூபாய்க்கு சாப்பிட்லாம், 10 ரூபாய்க்கு சாப்பிட்லாம். இவன் ஒட்டுமொத்தத்தையும் இவனே தின்னுவாங்க. அங்கே போய் என்னது அங்கே போய் அடிச்சுப்பானுங்க. ஸ்வீட்டும் பேருனா பிக் ஸ்மோக்கும். பாருங்கள் இதோட மெயின் கான்செப்ட் வந்து அவ்வளோதான். அதுதான் ஒரு 5-10 மிஷின் வந்து ஃபஸ்ட்டு 5-10 மிஷின் வந்து இந்த மாதிரி தான் டுட்டோரியல் மாதிரி நம்மளுக்கு காமிப்பாங்க, சுற்றி காமிப்பாங்க கேமை. அதனால் வந்து அவ்வளோவா பெருசாக ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருக்காது. ஆனால் போக போக
என்னடா இது கேமு அப்படின்னு சொல்கிற அளவு கஷ்டமாக போயிடும். ஓகே, இவன் ரொம்ப பிக் ஸ்மோக் எவ்வளோ தின்னுவான் தெரியுமா? கொஞ்சம் நஞ்சமாடா தின்னு. ஆனால் நம்ம மட்டும் ஒரு 5 பர்கர் 10 பர்கர் மேலே தின்னோன்னா வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் இந்த பிக் ஸ்மோக்கு எவ்வளோ தின்னுவான் தெரியுமா? அதுதான் பாருங்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு. ஆனால் இவனுக்கு மட்டும் வாந்தியே வராதுன்னா பார்த்துங்க. யார் சாமி நீ? ஒன்றா மாதிரிலாம் வயிறு இருந்ததுன்னா என்னது கோடீஸ்வரன் கூட பிச்சைக்காரன் ஆயிடுவான் போல் இருக்கு. பாரு 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 எவ்வளோ எடுத்து சாப்பிட்றேன்னு. ரைட். ஓகே, லெட்ஸ் ஃப்ளை. அப்புறம் வேறு ஏதாவது இந்த மாதிரி கேம்ஸ் பிடிச்சிருந்துன்னா கேளுங்க கமெண்ட்டில். யாருமே கமெண்ட்டே பண்ண மாட்டீங்க. எப்படின்னா வந்து ஏதாவது கேம்ஸ் வேணும்னாலும் இதெல்லாம் ஐ நீட் பார்ட் 2 அந்த மாதிரி ஏதாவது கேளுங்க. நான் கண்டிப்பாக மேக் பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். ஏன்னா நானுமே இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கிறேன். இன்னும் 1 மாதத்துக்கு நான் ஃப்ரீ தான். அதனால் ஓகே டேய் ஓகே பாலாஸ் வந்து போயிட்டுருக்குறானுங்க. அவனை நம்ம சுடணும் போட்டிருக்கு. ஓகே, ஆனால் இந்த காரோட கண்ட்ரோல்ஸு மொக்கையாக கொடுத்துருப்பாங்க கைஸ். ஆக்சுவலாக சொல்ல போனீங்கன்னா போய் முட்டு. எஸ், டே போங்கடா. ஃபிசிக்ஸ் ரொம்ப ஓவராக கொடுத்துருக்கானுங்க. ஆக்சுவலாக வந்து இதில் டிரைவிங் ஸ்கில்ஸ் வந்து பெருசாக என்னது ஃபுல்லாச்சுனாலும் ரொம்ப யூஸ்ஃபுல் தான் நம்மளுக்கு. ஏன்னா இப்போ அதுக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் நல்லா பண்ணியிருப்பாங்க. டிரைவிங் ஸ்கில்ஸ் ஃபுல்லாக இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படின்லாம் காமிச்சிருப்பாங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன் கைஸ் அந்த மாதிரிலாம். அதுக்குன்னு ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் அந்த மாதிரி நான் நிறைய போடுறேன். ஏன்னா இதுதான் என்னோடய செகண்ட் வீடியோவே சொல்ல போகணுன்னா. அதனால் நீங்கள் கொடுக்குற ஆதரவுனால தான் நான் கண்டிப்பாக எப்படி சொல்கிறது, நான் வந்து வீடியோஸ் போடுவேன். நீங்கள் வீடியோஸ் கொடுக்கலன்னா என்ன பண்ணுறது? நீங்கள் வீடியோஸ் கேளுங்க நல்லாவே. நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் போடுறேன். இரு எஸ்எம்ஜி இந்த மாதிரி எஸ்எம்ஜி வருதுல்ல கைஸ், அதை எடுத்துங்க. ஏன்னா அப்படி நீங்கள் இப்போ உங்ககிட்ட ஒரு எஸ்எம்ஜி இருக்குது, நீங்கள் திருப்பி எஸ்எம்ஜி மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு புல்லட்ஸ் வந்து அதிகரிக்கும். அவ்வளோதான். என்னடா வண்டியில் ஏறணுமா? நான் வெறும் அந்த கன்னுக்காக தான் இறங்கினேன், வேறு எதுக்காகவும் இறங்கலை. ஓகே அவ்வளோதான் கைஸ். அவ்வளோதான், இந்த மிஷின் அவ்வளோவே முடிஞ்சுது. இன்னும் ஒரு 2 மிஷின் இல்லைனா 3 மிஷின் முடிச்சுட்டு வீடியோவை முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி 13 மினிட்ஸ் அந்த மாதிரி போகுது. கண்டிப்பாக முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னாலும் கேளுங்க, கண்டிப்பாக போடுறேன். ஏதாவது ஹாரர் கேம்ஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள். இல்லை சைக்காலஜிக்கல் அந்த மாதிரி எதாவது வேணும்னா கேளுங்க. ட்ரை ஸ்மோக்கும். ஸோ உங்களுக்கு எதாவது வேணும்னா கேளுங்க கைஸ், கண்டிப்பாக நான் உங்களுக்காக மேக் பண்ணுறேன். ஓகே லெட்ஸ் கோ டு ஓகே. இவனோட இல்லை, எனக்கு ஒன்று புரியல. நம்ம ஹோமிஸ், அதாவது க்ரூ ஸ்ட்ரீட் மட்டும் இல்லை, அதாவது வந்து ஸ்வீட்டு, அப்புறமேட்டு நம்பர்னா ஸ்வீட்டு, ரைடரு, சிஜே ஹவுஸ் எல்லாம் வந்து ஒரே குரூப்பில் இருக்குமா. ஆனால் ஸ்மோக்கோட ஹவுஸ் மட்டும் ரொம்ப தூரம் இருக்குது. ஏன்னா நான் பின்ன எதாவது எமர்ஜென்சின்னா கூட எப்படா வருவாங்க. இப்போ எதாவது ரைடருக்கு பிரச்சனைனா மாப்பிள்ள வாடா, இங்கே தாண்டா பக்கத்து வீட்டில் இருக்கிறான் அப்படின்னு வந்து அவனை காப்பாற்றலாம். நீ எங்கடா அங்கே இருக்கிற, வரத்துக்குள்ளே ஹார்ட் அட்டாக்ல. ஓகே 200 ருபீஸ். வா ஓகே. ஸோ இப்போ நான் காட்டுறேன் எங்கே அந்த கன்னெல்லாம் எடுத்தேன்னு.
எங்கெல்லாம் அந்த கன்னை எடுத்தேன்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு அடுத்த மிஷனுக்குள்ளே போயிடலாம். ஏன்னா அப்புறமேட்டு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா. ஓகே, ஸோ நான் எங்கே எடுத்தேன்னா கைஸ், இருங்க இப்போ அது ஸ்பான் ஆயிருக்குமான்னு தெரில. அதாவது இப்போது அதை கட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்வீட்டும் ஜிம்மை இப்போ தான் ஜிம்மே நம்மளுக்கு அன்லாக் ஆகும் மேப்பில். அடுத்து இன்னும் ஒரு 5 மிஷனுக்கு அப்புறமேட்டு இது அன்லாக் ஆகும்னு நினைக்கிறேன், வெப்பன் வாங்குகிற ஸ்டோரு. ஸோ இப்போ இது சிஜேயோட ஹவுஸை நல்லா பார்த்துங்க. இது வந்து சிஜேயோட ஹவுஸு. அப்படியே இப்படி நீங்கள் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நீங்கள் இந்த கராஜ் மாதிரி இங்கே இருக்க அந்த ஃபுட்பால் கோர்ட்டில் நீங்கள் இந்த வீடு இருக்குல்ல, ஒரு 2 அவனோட கராஜை தாண்டி ஒரு வீடு தள்ளி இப்படி இந்த சந்து உள்ளே போகும். சந்து உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு காரோ ஏதோ பாலடைஞ்சு போயிருக்கும். அப்படியே இப்படி வந்தீங்கன்னா புதரும் அந்த மாதிரி இருக்கும். அப்படியே இப்படி உள்ளே போங்க. அப்படியே போனீங்கன்னா அங்கே தெரியுதா ஒரு பிஸ்டலு. இப்போ என்கிட்ட பிஸ்டல் நிறைய இருக்குது, அதாவது பிஸ்டலோட ஆமோஸ் நிறைய இருக்கா. இப்போ நான் எடுத்தோடனே நீங்கள் நல்லா அங்கே பிஸ்டல் இதிலே பாருங்கள். இப்போ அதை எடுத்தோடனே எனக்கு அதிகமாகும், தெரியுதா? இங்கே தான் நான் பிஸ்டலை வந்து நான் பார்த்தேன், இங்கே தான் பிஸ்டலை நான் எடுத்தேன். ஸோ இது வந்து பிஸ்டல் லொக்கேஷன். ஸோ இந்த மாதிரி வெப்பன் லொக்கேஷன்ஸ்லாம் அங்கங்கே இருக்கும். ஏன்னா வந்து ஒரு 4-8 மிஷினுக்கு அப்புறம் தானே ஒரு அந்த ஸ்டோர் வெப்பன் ஸ்டோர் அன்லாக் ஆகும். அதுக்கு முன்னாடியே வந்து ராக் ஸ்டார் என்ன பண்ணியிருக்குன்னா, இதுக்காகன்னு மட்டும் இல்லை, என்னடா வீட்டுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கீங்க, அங்கே மேலே தெரியுதா தம்ஸ் அப்பும் அப்புறமேட்டு மிடில் ஃபிங்கரும் தெரியுது இல்லை. இது வந்து எதுக்குன்னா தம்ஸ் அப் ஃபார் பாசிட்டிவ் கமெண்டும், மிடில் ஃபிங்கர் வந்து நெகட்டிவ் கமெண்டும் பண்ணுறதுக்கு. நீங்கள் நம்மால் தான் க்ரூ ஸ்ட்ரீட் தான், அதனால் பயப்பட தேவையில்லை, பாலாசனை தான் பயப்படணும். கன்று இருக்குல்ல கையில், அப்புறம் என்ன பயம். அப்புறமேட்டு அந்த எஸ்எம்ஜினா தான், இந்த எஸ்எம்ஜி இருக்குல்ல, இந்த எஸ்எம்ஜி நான் எங்கே எடுத்தேன்னு நான் சொல்கிறேன். எங்கன்னா வந்து இப்போ இங்கே கராஜ் இருக்கா, அப்படியே இப்படி வந்துங்க. இப்போது நான் எதாவது புல்லட்டை வேஸ்ட் பண்ணிக்கிற போகிறேன். அப்படியே அந்த கராஜை ஒட்டி பார்த்துங்க. இப்போ நான் எங்கேயாவது எதாவது கார் இருக்கான்னு தேடிட்டு இருக்கிறேன். சரி, இல்லைன்னா வெயிட் பண்ணுங்க, இங்கே இருக்குது கார். அப்போ வந்து என்ன பண்ணணும்னா, மிதிச்சிட போகிறேன்டா, இதுக்குடா வந்து சிக்கிறீங்க டயருக்கு முன்னாடி. ஸோ கராஜ் ஒட்டி, அதான் கராஜோட அந்த இது இருக்குல்ல, அதை ஒட்டி போட்டுங்க. காரை ஒட்டி போட்டிங்கன்னா, அதாவது எதை ஒட்டினா, இந்த காரும் இந்த செவரும் இருக்குல்ல, இந்த செவரு அதை ஒட்டி போட்டுங்க. அப்புறமேட்டு ஜம்ப் பண்ணுங்க. இந்த கார்லன்னா உங்களால் லொக்கேஷனுக்கு போக முடியாது. ஓகே, போயிட்டீங்களா? இங்கே வந்துட்டு இப்போது கராஜ் மேலே அப்படியே ஜம்ப் பண்ணுங்க. டபுள் டேப் பண்ணால் ஜம்ப் பண்ணுவான். ஸோ இப்போ இங்கேருந்து நேராக ஓகே குதிச்சிட்டோம் பைபிள். இங்கேருந்து இங்கே போங்க. டொன்டனாய் எஸ்எம்ஜி தெரியுதா? ஏறா, இங்கே ஒரு எஸ்எம்ஜி தெரிகிறதா? இதை எடுத்தா இருங்க, நான் உங்களுக்கு எஸ்எம்ஜி இங்கே காட்டுறேன். இப்போ 23/15 இருக்கா, இதை எடுத்தோடனே 73/50. ஹவ் பார்த்தீங்களா? அதாவது வந்து நீங்கள் இப்போ உங்ககிட்ட ஆல்ரெடி இந்த எஸ்எம்ஜி இங்கே ஸ்பான் ஆச்சுல, அந்த எஸ்எம்ஜி ஆல்ரெடி உங்ககிட்ட இருந்து நீங்கள் இதை எடுத்திங்கன்னா புல்லட்ஸ் வந்து ஆட் ஆகும் அந்த டிஃபால்ட்டில் இருக்கிறது. ஐயோ, எனக்கு ஹெல்த்து வேறு குறையுது. ஸோ இப்போ அடுத்த மிஷனுக்குள்ளே போயிடலாமா? வாங்க போயிடலாம். இப்போதான் இங்கே நான் தம்ஸ் அப் கொடுக்குறேன். நெகட்டிவ் வேணாம். எதுக்கு நெகட்டிவ்? பி பாசிட்டிவ் என்றைக்குமே. 9s and AKs. வாவ், ஏகேவா? ஸோ இதோட மெயின் கான்செப்ட், இந்த மிஷனோட மெயின் கான்செப்ட் என்னென்னா வந்து, நம்ம அதிக நம்ம போகிறோம்ல, ஸோ அதுக்கெல்லாம் வந்து பிக் ஸ்மோக்குக்கும் ஸ்வீட்டு அந்த மாதிரி ரைடருக்கெல்லாம் வந்து கன்ஸ் தேவை. அதாவது கேங்குனாவே கன்ஸ் தேவை.
ஏன்னா இப்போ இவங்க வந்து முன்னாடி இப்போ கேங்காகவே இல்லை, அவங்க இப்போ முன்னாடி வந்து நார்மல் பீப்புள்ஸ் மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ திருப்பியும் சிஜே வந்தோடனே அவங்களுக்கு திருப்பியும் பழைய ஞாபகம்லாம் வந்து இப்போ கேங்க ஆரம்பித்தாங்கல்ல. ஸோ அதுக்கு வந்து கன்ஸ் தேவை. இப்போ பாலாஸ் திடீர்னு அட்டாக் பண்ணதுனாலும் இல்லை வேறு எதாவது கேங்கு இல்லை எதாவது அட்டாக் பண்ணுறாங்களானோ அவங்களுக்கு கன்ஸ் தேவை. ஸோ அதனால் அதாவது சிஜேயோட அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இருப்பான். அவன் வந்து பிளாக் ஸ்மித் மாதிரி இந்த வெப்பன்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்கல்ல அந்த மாதிரி. அதான் இமெட்ஸோ அவன் பேர். இப்போ அவன் வீட்டுக்கு போனோம். அவன்கிட்ட தான் வந்து புல்லட்ஸ், ஆமோஸ், அப்புறமேட்டு அது பேர்னா கன்ஸ் அது இதுன்னு இருக்கும். அதை தான் நம்ம அவன்கிட்ட இருந்து வாங்குவோம். அங்கே தான் போயிட்டு நம்ம பண்ண போகிறோம். இப்போ இந்த மிஷனோட கான்செப்ட், அதாவது அவுட்லைன் வந்து இவ்வளோ தான். நான் கேமை வந்து ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். கேம் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது எப்படி இருக்குன்னு. ஏன்னா நான் உங்களுக்கு அந்த அவுட்லைன் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு அந்த கான்வர்சேஷன் வந்து நீங்கள் என்னன்னு பார்க்க மாட்டீங்கல்ல. அப்புறமேட்டு அந்த கான்வர்சேஷன்லேயே நீங்கள் பார்ப்பீங்க என்ன அர்த்தம்னு. அதுக்கு தான் நான் வந்து அதோட எப்படி சொல்கிறது, மெயின் கான்செப்டை சொல்லிட்டேன், இந்த மிஷினோட மெயின் கான்செப்டை. அதனால தான். இல்லைனாலும் நான் வந்து ஸ்டோரின்னு நான் ஒரு வீடியோ போடுறேன். அதனால தான் நான் கேட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவன் தான் ஆக்சுவலாக வந்து இவனுக்கு வந்து முதல்ல வந்து ஐடென்டிஃபிகேஷன் தெரியாது இவங்க யாருன்னு. அப்புறமேட்டு தான் நம்ம பிக் ஸ்மோக் வந்து சொல்லுவான். சாப்பாடு நம்ம என்ன திரும்ப சொல்லுவான், அதாவது பெரிய புகை, பிக் ஸ்மோக் பெரிய புகை. நம்ம பெரிய புகை என்ன தெரியுமா சொல்லுவான், சிஜே இவனோட அப்பா தான் உன்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லணும்னு. ஓகே. அப்புறமேட்டு வந்து எங்களுக்கு கொஞ்சம் கன்ஸ் தேவைடா அப்படின்னாங்க. அதுக்கு ஏமாச்சு சொன்னால் நீங்கள் நல்ல பிளேஸ்க்கு தான் வந்திருக்கிற, அது இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் பேட்ரி லோவில் இருக்குது கைஸ், அதனால் ரொம்ப நேரம் நிற்காது. அதனால் நான் முடிச்சிட்றேன். ஒரு 4 இந்த மிஷனை முடிச்சோடனே நான் முடிச்சிட்றேன். ஏன்னா எனக்கு அவ்வளவோ தாங்காது பேட்ரி தாங்கும். நான் இங்கே ஹீரோவா இல்லை நீ ஹீரோவாடா? நீ ஹீரோ மாதிரி சொல்கிற பிக் ஸ்மோக்கு. ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சுது. சொல்லலாமா? என்ன சுட விடுறா நீ? இப்போ அவன் என்ன பண்ண பார்த்தியாடா? ஹீரோ மாதிரி வந்து சொல்கிற. இங்கே நீ ஹீரோவா இல்லை நான் ஹீரோவாடா? ப்ரோட்டோகனிஸ்டுக்கே இங்கே இடம் இல்லையாடா? சுடு 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 சுடு. அங்கே பார்த்து சுடுறா. இப்போ வந்து அங்கே அந்த பெட்ரோல் டேங்க் சுட்டு அப்படியே வெட்டிக்க சொல்லுவானுங்க. சுட்டுறலாம். அது நம்மளுக்கு என்ன புதுசா? லாக் பண்ணிக்கலாம் இங்கே. அவ்வளோதான், வெடிஞ்சிருச்சு. அது போதும், ஸ்கிப் பண்ணிடலாம். அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை. அதான் நான் சொல்லிட்டேன்ல இதோட மெயின் கான்செப்ட்டு. அப்புறமேட்டு ஒன்றுமே பெருசாலாம் இருக்காது. இங்கே நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற இடத்த கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதிர்ச்சி ஆயிடுவீங்க. இங்கே மழை பெஞ்சிட்ருக்கு. மழையில் அப்படியே டப்பு டப்புன்னு அடிக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே அதாவது வெளியில் மழை பெய்யுதான், ஆனால் வந்து உள்ளே வந்து நான் வந்து வேக்காடாக நான் இருக்கிறேன். போடா பாலாஸ் இருக்கவே கூடாதுடா. ஒன்லி க்ரூ ஸ்ட்ரீட் தான்டா, வேறு எந்த கேங்கும் இங்கே இல்லைடா லாஸ் சாண்டோஸில். Okay, I'll see you around. Okay. இப்போ வந்து அதாவது இவங்க இந்த போலீஸ்காரனுங்க வந்து அப்பப்போ வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணேன்னா நான் வந்து உனக்கு சும்மா ஹெல்ப் பண்ணுறேன். இப்போது எப்படி சொல்கிறது, இப்போ அவன் கேஸில் தான் மாட்டிக்கிட்டான்னா சரி அவனை மன்னிச்சு விட்றேன் போ அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுதான் வந்து பேசிட்டு இருக்கிறானுங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸரும். Get out Binco and get yourself Grove Street colors. ஓகே, பின்கோ எங்கடா இருக்குது? இது ஒரு மிஷினோட வருதா? ஐயோ, பேட்ரி வேறு லோவாக இருக்குது கைஸ். வேறு ஏதோ
போலீஸ்காரன் கொடுக்குறதெல்லாம் ஒரு மிஷன் இல்லை தான், பட் இருந்தாலுமே பிகினர்ஸ் இருப்பீங்கல்ல. அங்கேயே இருக்குடா ரோடு, நான் இவ்வளோ தூரம் வந்துட்டுருக்குறேன். எனக்கு இந்த கேமு அப்பப்போ அங்கே ரூட்டு வழி தெரிஞ்சாலுமே அப்பப்போ மறந்துடுது மேப்பு பெருசுங்கிறதுனால. அதனால் நான் ஓகே, நான் வந்து இது போனோடனே நான் முடிச்சிட்றேன். அது வந்து க்ரீன் ட்ரெஸ் போட சொல்லுவானுங்க தான், ஆனால் வந்து எனக்கு அவ்வளோவா டைம் இல்லை. முடிஞ்சளவு நான் முடிக்க பார்க்குறேன், ஏன்னா எனக்கிட்ட பேட்ரி இல்லை சுத்தமாக. முடிச்சிட்றேன் இப்போவே. ஓகே, அங்கேயே இருக்குது. இதெல்லாம் காட்டாதீங்கடா, டைம் வேஸ்ட்டு. எவ்வளோ நேரம் ஆயிருக்கு? 25 மினிட்ஸ் தான் இருக்குது. போடா உள்ள மாத்திரா அந்த துணியை. க்ரீன் ஷர்ட் தானே சொன்னாங்க. ஓகே, ஆக்சுவலாக இது இவ்வளோ தான் சொன்னாங்க. அப்புறமேட்டு கூட துணி மாற்றிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. வாங்கிட்டோன்னா அப்படியே எப்படி சொல்கிறேன் பார்த்தீங்களா, அப்படியே கை கீழே போட்டுட்டு லெட்ஸ் வாட்ச். அது அப்படியே இருக்கட்டும். ஷூஸ், வாட்ச் அதெல்லாம் வேணாப்பா. செயின்ஸ், வாவ். டாக் டேக்ஸா டே, நல்லா தான் இருக்குது. இது போய் டாக் டேக்ஸுங்கிறாங்க. டாக் டேக்ஸா? டே ஐயோ, உள்ளே போக மறந்துட்டு உள்ளே போயிடுறேன்னே. இதை ஓகே கொடுத்துருவோம். செயின்ஸ், ஓகே, திஸ் லுக்ஸ் pretty good. ஓகே, உள்ளே போய்க்கலாம் திருப்பியும். ஓகே, வாட்சஸ்க்குள்ளே போயிடலாம். பிங்க் அதெல்லாம் வேணாம்ப்பா. ஹேட்ஸு, என்ன ஹேட்ஸு? ஓகே, க்ரீன் ரேக் ஃப்ரண்ட். ஓகே, என்ன எப்படி இருக்கும்? நல்லா இல்லை. நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன் காய்ஸ். தப்பாக நினச்சிக்காதீங்க. அவ்வளோதான், வந்து பேட்ரி போயிடும் காய்ஸ். ஸோ அதனால் முடிச்சுக்கிறேன். ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், தட்ஸ் இட். நான் அடுத்த வீடியோவில் இப்படியே நான் வச்சுட்டு அப்படியே நான் கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் நோ ப்ராப்ளம். ஸோ நான் வந்துடுறேன். ரொம்ப இருக்குது. ஓகே, பாய் காய்ஸ்.